மீண்டும் போஸ்டர் சர்க்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். சேலம் ஏற்காட்டில் பறந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகளை சுற்றுலா பயணிகள் அதிசயத்தோடு கண்டு ரசித்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். வசந்த காலம் வந்துவிட்டது என பல வண்ணங்களில் சொல்லித் திரியும் வண்ணத்து பூச்சிகளை கண்டு மயங்காதவர்கள் யாருமில்லை. பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும், உணவு உற்பத்திக்கு வழிகோலும் ஒரு அழகிய உயிரினமான பட்டாம்பூச்சிகள் சூழலுக்கு ஏற்றது போல தமது வண்ணங்களை மாற்றிக்கொள்ளும், மீண்டும் பழைய வர்ணத்திற்கு திரும்பும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் செல்வது போல் வண்ணத்து பூச்சிகளும் 4000 கிலோமீட்டர் வரை நீண்ட தூரங்களை கடக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கின்றன. முட்டையிட்டு தன் இனத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் வட்டமிட்டு சுற்றித் திரிந்து வருகின்றன. சுறுசுறுப்பாக துருதுருவென பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகள் வழக்கமாக வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்தில் ஏற்காடு மலைகளில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடம்பெயர்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மலைகள், சாலைகள், குடியிருப்புகள், பூந்தோட்டங்கள் என எங்கு நோக்கிலும் பல வண்ணச் சிறகுகளில் சித்திரத்தை தீட்டி வண்ணத்து பூச்சிகள் வானத்தை வட்டமிட்டு பறந்து வருகின்றன. ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, படகு இல்லம், சூழல் சுற்றுலா பூங்கா, ரோஜா தோட்டம் போன்ற பல்வேறு இடங்களில் பூக்களில் சிறகசைத்து காணப்படும் அழகினை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். 2020ஆம் ஆண்டில் சுமார் 90க்கும் மேற்பட்ட வண்ணத்துப்பூச்சி இனங்கள் இம்மலையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 19ஆம் நூற்றாண்டோடு ஏற்காட்டினை ஒப்பிட்டு பார்க்கையில் தற்போது அதன் வனவளம் குறைவதோடு 2020ஆம் ஆண்டில் சுமார் 90க்கும் மேற்பட்ட வண்ணத்துப்பூச்சி இனங்கள் மட்டுமே இம்மலையில் காணப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. காடுகள் அழிக்கப்படும் போது இயற்கையை வளமாக்கும் வண்ணத்து பூச்சிகளின் பல இனங்களும் அழிவு நிலை பட்டியலில் இடம்பெற்று வருவதை யாரும் மறுப்பதற்கில்லை. இனப்பெருக்கத்திற்காக இடமாறும் வண்ணத்து பூச்சிகளுக்கு உரிய வாழ்வு தரும் மரங்களை பெருக்குவதே இவ்வினங்களை அழியாமல் இருப்பதற்கான வழி என்கின்றனர் வன ஆர்வலர்கள். மரங்களை அழிப்பதால் அமர்வதற்கே இடமின்றி அலைந்து திரிகின்ற வண்ணத்து பூச்சிகள் ஆனால் தபால் முத்திரையிலும் தேசங்கள் கடந்து பறந்து திரிகிறது என்ற கவிதை வரிகள் வெற்றாகி போக மரம் வளர்ப்போம், வண்ணத்து பூச்சிகளை வாழ வைப்போம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஏற்காடு செய்தியாளர் பகவந்த் சிங்குடன் நந்தகுமார்.